ஸோ இப்போவும் குறி தப்பிடுச்சு. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? என் மேலேயும் யாரும் கல் எடுத்து அடிச்ச மாதிரி இருந்ததுடி. என்னது ஓ மேலேயுமா? இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாத, கரெக்டாக அடிச்சிடுறா. எதுக்காக அந்த பிள்ளைங்க மேலே கல் அடிச்சு விளையாண்டுருந்தீங்க? விளையாட்டுலாம் இல்லை பிரதர், யாழ் மேலே கல் அடிச்சு அவளை கூப்பிடலாம் பார்த்தேன், குறி தப்பிடுச்சு. இன்னும் 5-6 நாள்ல கல்யாணம் பிரதர். ஆனால் இது நாள் வரைக்கும் நான் கையல்வெளி கூட ஒருத்தர் கூட பேசல தெரியுமா? இப்போ என்ன, உங்களுக்கு கையல்வெளி கூட பேசணும் அவ்வளோதானே? முடியுமா பிரதர்? என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. தேங்க்யூ பிரதர். ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம்? பண்ணணும். வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா? மீனாட்சிக்கு எதுக்கடி வீட்ல மாப்பிள்ளை பார்க்கணும்? அதான் அவ ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாளே. உன் ஆள் பேர் கூட சரவணன் தானே? என்ன சொல்றாரு உன் ஆளு? எப்ப கல்யாணம்? ஒரு வேலையா கனடா போயிருக்கான். அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் தான். என்ன மீனாட்சி, நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் கனடா தானா? என்னாச்சுடி? என் மேலேயும் யாரோ கல் எறிஞ்ச மாதிரி இருக்கு. எங்களை லூசுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே அதை சொல்றியா? தெரியாம சொல்லிட்டேன். இங்கதான் யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி கல்லு வந்திருக்கும்? அப்ப இவ்ளோ நேரம் கல் அடிச்சது நீதானா? இந்த இடமே ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போலாம். ஏய், நீ மட்டும் ஏண்டி இங்க உட்காந்துட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. எதுக்கு இவன் கல் எறிஞ்சிருப்பான்? இவன இப்ப என் மேல கல் எறிஞ்சது நாதா மீனாட்சி. சொல்லுங்க, எதுக்கு எறிஞ்சீங்க? அதுவா, அது ஒரு விஷயம். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ராத்திரி கொஞ்சம் தனியா. என்னது தனியாவா? எதுக்கு தனியா பேசணும்? அது வந்துடா, மனசுல இருக்கிற அம்புட்டு காதலையும் மொத்தமா சொல்லணும். கைய பிடிக்கணும். அங்கேயும் சம்மதம்னா லேசா கட்டி பிடிக்கணும். அப்புறம் சின்னதா ஒரு இச்சு, லேசா ஒரு டச்சு. அதுக்குதான் மீனாட்சி. மாமா, என்னடா என்னாச்சு? சி, போயும் போயும் உன்ன நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? மறுபடியும் உன் புத்தியை காட்டிட்டல்ல. ஐயோ மீனாட்சி, இப்ப என்ன ஆச்சு? என் பேரை சொல்லாத. ஏய், இப்ப ஏன் நீ இவ்ளோ கோவப்படுற? இன்னும் என்ன ஆகணும்? எவ்வளவு தைரியம் இருந்தா ராத்திரி என்ன தனியா சந்திச்சு என் கைய பிடிக்கணும், என்ன கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ மீனாட்சி, அது நிறுத்து. நீ எல்லாம் ஒரு மனுஷன். போதும் 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 போதும். இந்திய மொழிகள்ல இருக்கிற அனைத்து கெட்ட வார்த்தையும் ஒரு அப்பாவிய பார்த்து திட்டிட்டியே மீனாட்சி. எவன்டா அப்பாவி? எவன் அப்பாவி? ராத்திரி சந்திக்கணும், கைய பிடிக்கணும், கட்டி பிடிக்கணும்னு சொன்னதெல்லாம் நம்மள இல்ல. அப்புறம் கல்யாண மாப்பிள்ள குமரேசன் அவர் வருங்கால பொண்டாட்டி கையல்வெளியை சந்திக்கணும்னு என்கிட்ட உதவி கேட்டாப்புல. நானும் உதவி பண்றேன்னு சொன்னேன். அதுக்காக தான் உன்கிட்ட வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். மாமா, சாரி.
நான் தெரியாம உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். விடு, நீ எப்பவுமே அதானே பண்ணுவ. ஐயோ மாமா, நிஜமாவே சாரி. சாரி மாமா, ஐ அம் ரியலி சாரி மாமா. சரி சரி விடு மீனாட்சி. சாரி சாரி. இந்த சீன்லாம் மக்கள் குஷி படத்துல பாத்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? கைல்விழி கிட்ட பேசி ராத்திரி யாருக்கும் தெரியாம அவளை கொஞ்சம் தனியா கூட்டிட்டு வரணும். எங்க கூட்டிட்டு வரணும்? நீ முதல்ல அவகிட்ட பேசி எல்லாத்துக்கும் சம்மதமானு கேளு. நான் அதுக்கப்புறமா இடத்த சொல்றேன். ம், ம். ம். உனக்காக ராத்திரி 10 மணிக்கு நான் கொல்லப்புறத்தில் காத்துட்டு இருக்கேன். சரி மாமா, நான் பேசிட்டு சொல்றேன். ஓகேடா, தேங்க்யூ. நான் உங்க நல்ல மனசு தெரியாம உங்களை வண்டியா திட்டிட்டேன். சாரி. ஐயோ விடு மீனாட்சி, பரவாயில்ல. நீ யூஸ்வலா திட்டுறதுன்னு அதை கேஷுவலா எடுத்துக்கிறதும் வழக்கமா நடக்கிறதானே. எனக்கு அதெல்லாம் அப்படியே பழகிருச்சு. டாடா. அச்சக், கல்யாண வீட்டில் நிம்மதியா ஒரு தம் அடிக்க முடியுதா? கூடவே இருந்து ஓவரா கவனிச்சுக்கிறேன்னு கடுப்பேத்துறானுங்க. திருடன், குழந்தை தொழிலாளி மாதிரி இவன் குழந்தை திருடன் போல இருக்க. ஆஃப் தான் இருக்கிறான், மீதி ஆஃப காணோம். இவனை விடக்கூடாது. ராஜசேகரா, முதல்ல கேட்சிங், அப்புறம் தான் ஸ்மோக்கிங். வீட்டு வேலைக்காரன் பேரு சுல்லாம். சுல்லானா? ஆமா சார். குள்ளான்னு சொல்ல திட்டு பயல. வேலைக்காரனுக்கு இருட்டுல இல்லடா வேலை. என்னடா உஷ்? வேவ் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். வேவா? ஆமா சார். இந்த கல்யாணத்துக்கு வந்த கோஷ்டியில இளம் காதல் ஜோடி ஒண்ணு இருக்கு. காதல் ஜோடியா? என்னடா சொல்ற? ஆமா சார். அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு அதோ அந்த இடத்துல மீட் பண்றதா பேசிக்கிட்டாங்க. அதான் யார் இந்த காதல் ஜோடின்னு பாக்குறதுக்கு செல்போனோட காத்துக்கிட்டு இருக்கேன் சார். செல்போன் இருக்கு. கில்மாவே நடந்துச்சுன்னா வீடியோ எடுத்துலாம்ல சார். அடிங்க, போன் சைஸ் கூட இல்ல, வீடியோ எடுக்கிறியா நீ? குன்னுடுவ, சைபர் கிரைம்ல சொல்லிடுவேன். காதலர்கள் பேசினதை ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாம விஷுவலா பார்க்க வந்திருக்கிற நீ இன்டீசன்ட் ஃபெலோ. போடா இங்க இருந்து, போடா. போயிடுறேன் சார். சார் சார் அடிக்காதீங்க சார். போடு. போறத பாரு, நல்லா பெங்குவின் டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆமா, யாரா இருக்கும் அந்த காதல் ஜோடி? பாத்திர வேண்டியதுதான். நாம பார்க்கறது மற்றவங்க பார்த்திடக்கூடாது, அசிங்கம். என்ன ஒரு பக்கம் லைட் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகுது, இன்னொரு சைடும் அதே மாதிரி அணைஞ்சு அணைஞ்சு ஆஃப் ஆகுதே. ஓ, சிக்னல். இன்ட்ரெஸ்டிங். அட பாவி, மீனாட்சி கிட்ட உத்தம வேஷத்தை போட்டுட்டு இங்க வில்லனா இருக்கிறானே. டேய் உத்தம வில்லா, மீனாட்சிக்கு இப்படி துரோகம் பண்றியடா ராஸ்கல். இவன் யார திருட்டு லவ் பண்றான்? மாமா, ஐயோ,
ஐயோ, சொந்த பொண்டாட்டியே திருட்டு லவ் பண்றானே. என்னாச்சு? கைல்வெளி ஓகே சொல்லிட்டாங்களா? முடியாதுன்னு தான் சொன்னா. நான் தான் வற்புறுத்தி சம்மதிக்க வச்சிருக்கேன். நீ சூப்பர் மீனாட்சி. அப்போ கரெக்டா 11 மணிக்கு 2 பேரும் ரோட்டு பாறைக்கு வந்துருங்க. சரி சரி வந்துடுறோம். என்ன பேசுறாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவ பேசுறதுக்கு மட்டும்தான் வரா. குமரேசனை ஓவரா கற்பனை பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஐயோ, அவ பேசுறதுக்கு மட்டும்தான் வரா. குமரேசனை கற்பனை பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஓ, அந்த மேட்டரா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அவங்க பேச வரது பெரிய விஷயம்ல. சரி மாமா, அப்ப கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். மீனாட்சி, என்ன? தேங்க்யூ. தேங்க்யூ. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா? கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, பை 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 பை. என்ன மீட்டிங் அவ்வளவுதானா? போயிட்டாங்களே. எதுக்காக வந்திருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க? கன்ஃபியூசிங். பிடிச்சிருந்தா ஊரறிய புருஷன் பொண்டாட்டியே வாழ வேண்டியது தானே. எதுக்காக இப்படி திருட்டுத்தனமா லவ் பண்ணணும்? டேய், நீ எப்படா இங்க வந்த? சார் அடிக்காதீங்க சார், நான் இப்போதான் வந்தேன். இனிமே நம்ம இதுல பார்ட்னர் சார். அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்பப்ப தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் ராஜசேகரா, போயும் இவன் கூட பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டியதாயிடுச்சடா. சரி, அரசியல் கூட்டணி மாதிரி வச்சுக்க வேண்டியதோ. நல்லா காத்தடிக்குதுல. செம ரொமான்டிக் ஃபீல். எது? இல்ல, இந்த இடத்துல இந்த நேரத்துல மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா செமையா இருக்கும்னு சொன்னேன். என் 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதலோட மனது. பிரதர், வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க பிரதர். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே நான் இங்கே வந்திருக்கேன். பிரதர், நாம 2 பேரும் ஆம்பளைங்க. செகண்ட் ஷோ படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு கூட வெளியில வந்துடலாம். ஆனா அவங்களுக்கு அப்படியா? எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்து திருட்டு திறமை எஸ்கேப் ஆகி தானே ஓடி வரணும். நம்மளோட அவங்களுக்கு தான் பிரதர் ரிஸ்க் அதிகம். புரியுது. பிரதர், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நம்ம ஆளு தானே, இன்னும் 4 நாள்ல நமக்கு பொண்டாட்டி ஆக போறவளேன்னு தானே ரொமான்ஸ் மாசம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. உங்க ஆளு பேசுறதுக்கு மட்டும்தான் வராங்க. ஒன்லி யூ சர்டிஃபிகேட்டு, யூ பாரியே கூட கிடையாது. ஐயோ பிரதர், அவங்க பேச வர்றது பெரிய விஷயம். அதெல்லாம் நான் டீசெண்டாக நடந்துப்பேன் பிரதர், டோன்ட் வரி. நன்றி, தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன். தோ வந்துட்டாங்களே. தேங்க்யூ வெரி மச் மீனாட்சி. நீங்க ஈஸியா தேங்க்யூ சொல்லிட்டீங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மீனாட்சி. அப்புறம் கையல், நீங்களும் குமரேசனும் பின்னாடி ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, அங்க போய் பேசிட்டு வந்துருங்க. நானும் மீனாட்சியும் இங்க வெயிட் பண்றோம். ஐயோ, எதுக்கு அங்கெல்லாம்? என்ன பேசணுமோ அதை இங்கேயே பேசலாமே. இல்ல, நான் உங்க கூட. இன்னும் என்ன உங்க கூடனே? உன் கூடன்னு உரிமையா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? அதை தனியா பேசினா தானே சொல்ல முடியும். அது வந்து மீனாட்சி, குமரேசனுக்கு நான் எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். அவர் கரெக்டா இருப்பா. அப்படி சரி, போ. பார்த்து பத்திரமா. தேங்க்யூ பிரதர். நல்லா காத்தடிக்குதுல. செம ரொமான்டிக் ஃபீல். எது? இல்ல, இந்த இடத்துல இந்த நேரத்துல மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா செமையா இருக்கும்னு சொன்னேன். ஐயோ, நான் யதார்த்தமா தான் சொன்னேன் மீனாட்சி.
மீனாட்சி ம்? இந்த பாறையை உனக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஆ, இருக்கு ஆனா ஆட நம்ம அன்னியன் படத்துல ஜியான் விக்ரம் ரண்டக்கா ரண்டக்கா ரண்டக்கான்னு டான்ஸ் ஆடுவார ஆமா அந்த பாறை தான். ஆ, இங்க அப்படியா? இவ்வளோ பெரிய புடவை மாதிரி பெயிண்ட் அடிச்சு அதுல எல்லாரும் டான்ஸ் ஆனாங்க. ஆமா இல்ல ஆ, அதோ அந்த பக்கத்து பாறையில தான் நம்ம தலைவர்கள் படத்தெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அங்கேயும் டான்ஸ் ஆனாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் கூட இன்னும் அழியாமலே இருக்குதான். அப்படியா? ஆமா, பின்ன சும்மாவா? அவங்க எல்லாம் காலத்தால அழிக்க முடியாதவங்களே மீனாட்சி. ஆமா, உனக்கு உலகநாயகன் பிடிக்குமா இல்ல சூப்பர் ஸ்டார் பிடிக்குமா? ஆம், எனக்கு சரவணன் தான் பிடிக்கும். இது எங்களுக்கு தெரியாது பாரு. நான் கேட்ட 2 பேர்ல யாரை பிடிக்கும்? ம், கமலஹாசன். அதானே பார்த்தேன். அதான் காதல்ல இவ்வளவு உறுதியா இருக்க. ஏன் அப்படி சொல்றீங்க? குணா படத்தை மட்டுமே ஒரு 1000 தடவை பார்த்துருக்க மாட்டே. ஆமா, உங்களுக்கு யார் பிடிக்கும்? நமக்கு எல்லாரையுமே பிடிக்கும் மீனாட்சி. ஐ எம் a ஃபேன் ஆஃப் ஆல் ஸ்டார்ஸ். ம், பொதுவா வேற என்னெல்லாம் பிடிக்கும்? ஏன் கேக்குற? ஆம், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கதான். நான் பார்த்து யூகிச்சு வச்சிருந்த வேட்டையன் வேற. அவன் பொதுவா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வழிஞ்சு வழிஞ்சு பேசுறவன். போச்சுரா. வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்படாதவன். ரொம்ப கெட்டவன். கொஞ்சம் நல்லவன். ஆனா இப்போ நான் பாக்குற வேட்டையன் வேற. அவன் சரவணன் கூட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன பெருந்தன்மையானவன். அதுக்கு உண்மையா முயற்சி பண்ற நல்லவன். அவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் கேக்குறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும் மீனாட்சி. பிடிக்காதுன்னெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம பாலிசியே வேற. வாழ்க்கையே ரொம்ப சின்னது. அதில் ஏன் வெறுப்பெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டுன்னு நான் எதையுமே வெறுக்கிறது இல்லை. எல்லாமே பிடிக்கும். குறிப்பா ஏதாவது சொல்லுங்களேன். திடீர்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? சரி சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இது ராத்திரின்றதால இதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். காதலியோட கோபம் பிடிக்கும். அவளை சமாதானப்படுத்த நானே விட்டு கொடுக்கறது எப்பவுமே பிடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி மனசுக்கு பிடிச்சவளோட கை கோர்க்க பிடிக்கும். ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா குறிப்பா ஏதாவது சொல்லுங்களேன். திடீர்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? சரி சொல்றேன். ஆனா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இது ராத்திரின்றதால இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். இரவோட கருமை பிடிக்கும். காற்றோட ஈரம் பிடிக்கும். நிலவோட பிறையும் பிடிக்கும். கரையும் பிடிக்கும். எங்க அம்மாவோட மூக்குத்தி மாதிரி மின்ற அந்த நட்சத்திரம் பிடிக்கும். கிறுகிறுக்க வைக்கிற இந்த கிறுகிறு பூச்சியோட சத்தம் பிடிக்கும். மேகத்தோட ஓவியம் பிடிக்கும். வானத்தோட வண்ணம் பிடிக்கும். என்னையும் ஒரு சினிமா ஸ்டார்னு நினைச்சு படபடன்னு போட்டோ எடுக்கிற அந்த மின்னல் பிடிக்கும். அதுக்கு கைத்தட்டுற இடியோசையும் பிடிக்கும். உலகத்தை குடிப்பாற்ற மழை பிடிக்கும். அந்த மழையில் ஒரு திருட்டு தம்மு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிற முகங்கள் பிடிக்கும். அவங்கள சிரிக்க வைக்கிறவங்கள அதோட பிடிக்கும். வாழ்க்கையோட கஷ்டம் பிடிக்கும். அப்பப்போ நான் இழந்த நஷ்டமும் பிடிக்கும். குழந்தையின் வாசம் பிடிக்கும். அம்மாவோட நேசம் பிடிக்கும். இந்த வயசுலயும் அம்மா தர முத்தம் பிடிக்கும். முத்தத்தோட சத்தமும் பிடிக்கும்.
அம்மா ஊட்டி விடுற ஒரு வாய் சாப்பாடு அமிர்தமாக பிடிக்கும். முதலாக அரும்பின மீசை பிடிக்கும். அதை முறுக்கி விடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதலியோட கோபம் பிடிக்கும். அவளை சமாதானப்படுத்த நானே விட்டு கொடுக்கறது எப்பவுமே பிடிக்கும். காதல் பிடிக்கும். அது தர கனவு பிடிக்கும். அழகு பெண்ணோட கண்கள் பிடிக்கும். என்னோட கண்கள் சில நேரம் அழக பிடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி மனசுக்கு பிடிச்சவளோட கை கோர்க்க பிடிக்கும். ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலனா அவளுக்கு பிடிச்சவனோட அவ கையை சேர்த்து வைக்க பிடிக்கும். கையில் வா 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 போயிடலாம். பிரதர் கும்பலா போனா மாட்டிக்குவோம். ஒவ்வொருத்தர உள்ள போவோம். ஓகே பிரதர். எங்க கையில் விழி, நீங்க முதல்ல போங்க.